மேலதிகாரி எவ்வளோ படித்தவன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நம்மளோட படிப்பு அதிகம். ஆனால் நம்ம சொல்கிற பொய்யை அவன் நம்புகிறான் சார். இல்லை, எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம். வீட்டிலங்க நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், மட்டிப்போம். போய் சொல்லவே முடியாதுங்க, மூஞ்சி பார்ப்பாங்க, க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தன் நம்மளுக்கு இந்த ஆண்களோட பிரச்சனைனா சரியாக பேச வராது. சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது. பார்த்துக்கிறீங்களா, குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான், நீ லாஸ்ட்டாக என்னதான் சொல்கிற அப்படின்வான். டேய், இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா. ஏன்னா அவனுக்கு முடியணும். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சுங்க, கீப்பு கீமு எல்லாம் வரும். அன்றைக்கி நீங்கள் திட்டினீங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும்போது, நமக்கு பயமாக இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், மைண்டு வயசு என்னைக்கு கேட்டுதுன்னு. ஒருத்தன் சார் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன், அன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறான். எழுந்து ஷேவ் பண்ணுறான், ஞாயிற்றுக்கிழமை ஷேவ் பண்ணுறான் அப்படின்றான், ட்ரிம் பண்ணுறான், இன் பண்ணான், ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான். இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சாதாரணமாக 11 மணி வரையும் லுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எங்கங்க என்னையா கேட்ட? பொய் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பேச்சு வராது. அது இல்லாமல் பொய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க, பார்த்துக்கிறீங்களா? என்னது என்னையா கேட்ட? டேய், உன்னை தான் கேட்குது, சொல்லிட்டா. என்னையா கேட்ட? உன்னை தான் கேட்குது, சொல்லு. நான் வந்து சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ரிசீவ் பண்ண போகிறேன். பொய், அவளுக்கு தெரியும் பொய்ன்னு. நீ பொய் சொல்கிறேன்னா சண்டை பெருசாக இருக்கும். அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு. டக்குன்னு எம்டி வர்றாரா? சரி சரி, சேர்மனா, சரி. அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, விளையாடின்னு இந்த பையனை கூப்பிடுது, டே இங்கே வா அப்படின்ச்சு. பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறார் கூட போனுச்சு. அப்போ நீ என்ன நம்பல? அப்போ நம்ப, டே நம்மள தான் அனுப்புது. உண்மையை சொல்லு, எதுவாக இருந்தாலும்